பார்க்கலாம். கைஸ் இப்போ பாருங்கள், இது தொட்டுக்கிட்டு அப்படியே அடுத்தது இது தொடுங்க கைஸ். இங்கே இல்லைன்னா அப்படியே இது கொடுத்துருங்க. இது கொடுத்துட்டு இது இது கொடுங்க, இது கொடுங்க, இது கொடுத்துக்கிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. இதோ இதோ இங்கே ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்கை தொடுங்கள். இதுக்கப்புறம் இப்படி காட்டுச்சுன்னா உங்கள்கிட்ட டெலிகிராம் இல்லைன்னா அப்படியே வெளில வந்துடுங்க. இது பொய்யான லிங்க்குன்னு அர்த்தம். வந்துடுங்க. அப்படியே சொல்கிற மாதிரி கேளுங்க. ரோம் இல்லை மேலே கத்தன்னா இங்கே பாருங்கள். இது கொடுத்துட்டிங்கன்னா இவங்க வந்து இங்கே போய்ட்டு இது கொடுங்க. தொடுங்க. தொட்டுட்டு இது தொடுங்க. இது தொடுங்க. அதுக்கப்புறம் இது தொடுங்க. அதுக்கப்புறம் இதை தொடுங்கள். அதுக்கப்புறம் இது தொடுங்க. அதுக்கப்புறம் இது தொடுங்க. இது தொட்டுட்டு இது கொடுத்துருங்க. ஃபஸ்ட்லேருந்து வெளில வந்துட்டு இது தொடுங்க. இதில் போய்ட்டு அது தொடாமல் புது வெர்ஷன்னால் நீங்கள் இப்படி போடணும். 5.20 போட்டு இது ஃபஸ்ட்டு ஒன்று வரும், அதை தொடுத்துட்டு அதை தொட்டுக்கிட்டு போன தடவை மாதிரி வரும். அதை இதை தொட்டுருந்தீங்கன்னா வேறு ஒரு வெப்சைட்குள்ளே போகும். அதை நீங்கள் இப்படியே தொடுங்க. அதுக்கப்புறம் இது தொடுங்க. இது கொடுத்துட்டு அதனால் இது கொடுங்க. அதுக்கப்புறம் இது கொடுங்க. இது கொடுங்க. அதுக்கப்புறம் இது கொடுங்க.
அதுக்கப்புறம் இது இங்கே டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். நல்லா பாருங்கள், இது முடியும். அதுக்கப்புறம் டவுன்லோட் ஆனவுடனே இது கொடுங்க. அதுக்கப்புறம் கொடுத்துக்கிட்டு கொடுத்துருங்க. அந்த இன்ஸ்டால்னு ஒன்று இருந்ததுல அது கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது அப்படியே லோடிங் ஆகிட்டு இருக்கும். பாருங்கள், லோடிங் ஆகிட்டு இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். லோடிங் ஆகிடுச்சோன்னா இதை கொடுங்க. இதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் தள்ளி விட்டுட்டு நெட்டு இருக்குல்ல, நெட்டு ஆஃப் பண்ணாமல் இருக்கா ஆடு வரும் காய்ஸ். இதோ இது இருக்குது. இதோ இந்த நெட்டை ஆஃப் பண்ணணும். இப்படின்னு பண்ணணும். நெட்டை ஆஃப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இது எதுக்கு இருக்குன்றதெல்லாம் இது கிளியர் கொடுத்துருங்க. அப்போ தான் வரும். அதுக்கப்புறம் என்கிட்ட வரலன்னா சொல்லாதீங்க. அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த ஃப்ராகை தொடணும். தொட்டுக்கிட்டு உள்ளே போயிட்டு கொடுக்கணும். கொடுத்துக்கிட்டு இது கொடுக்கணும். இப்போ பாருங்கள் எப்படியா. இப்போ பாருங்கள் மோடு மெனு இருக்குது. இந்த மோடு மெனுவை தொடுங்க. எல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதாங்க ஆன் பண்ணியாச்சு. இப்போ என்னமோ ஒன்று சொல்கிறாங்க, இந்த கண்டினியூ கொடுக்கணும். கண்டினியூ கொடுத்து அக்செப்ட் கொடுங்க. அக்செப்ட். அதுக்கப்புறம் இதில் இது கொடுங்க. அலோ. இந்த அலோவை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ராக் மோடு மெனுவில் இது வரும். நீங்கள் அதை இது கொடுக்கணும். ஸ்கிப் 30 கொடுத்துட்டு விவசாயம் கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா இதோ இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் காய்ஸ் எவ்வளோ இருக்குன்னு. இந்த செஸ்ட் அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம கொடுத்து ஓப்பன் பண்ணிடலாம். வரலன்னா திருப்பி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இது கொடுத்துட்டு விளாடணும். இங்கே பாருங்கள் பாயிண்ட்ஸ். இங்கே பாருங்கள் இதான் உண்மையான மோடு வேணும். மோடு வேணும் பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பிளேயரோட ஸ்பீடு இருக்குது பாருங்கள். அந்த பிளேயரோட ஸ்பீடை நம்ம இங்கே இப்படின்னு மாற்றிக்கிறோம். இப்போ 100 வச்சுட்டு நான் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகிறான்னு பாருங்களேன். அவங்கெல்லாம் ஸ்டாச்சு மோடில் நிற்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்கான்னு தெரியல. நம்ம மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் எப்படி அடிச்சிட்டாலும் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம எதுவும் எல்லாரும் போட்டு பண்ணுறோம். பாருங்கள் இந்த மேட்ச் முடியும். பாருங்கள் நல்லா இருக்கும். மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ண சொல்லி கொடுத்துட்டு இப்போ எல்லாம் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுவாங்க. இப்போ பாருங்கள்
அவ்வளோதாங்க மேட்சே முடிஞ்சுது. இதுக்கப்புறம் என்னது அடுத்தது மேட்ச் லிஸ்ட்டு பார்த்தா லிஸ்ட்டு ஸ்டார்ட். எனக்கு இந்த மாதிரி ஐடியா கொடுத்து வச்சுக்கிறாங்க. இறைனா ஒன்றுக்கு வந்துட்டோம் போல் நம்ம. அது ஆல்ரெடி நியூ இறைனா தான் காட்டுது. என்னங்க இவங்க சொல்லி சொல்லி கொடுத்து காசு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு தான் நிறைய அல்டிமேட்டட் காசு இருக்குது. என்னங்க இவங்க மேட்ச்குள்ளேயா போக சொல்கிறாங்க. கடுப்பாகுதுல மொழியும் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். அடப்பா வெளில போகிறது இல்லை போல இருக்குது. சரி நம்ம ஸ்பீடாக போட்டு தள்ளிட்டு வந்துடும். அதான் இந்த பறக்கிற மோட்ரு இருக்குது. தேவையில்லாமல் எதுக்கு பண்ணணும். ரிமோட்டு இந்த இவ்வளோ கூட்டு வாங்க எங்கேயோ சரியாக அப்படின்னு ஸ்பீடாக சார்ஜ் கட்டை போட்டு அதை சுற்றி கட்டுறது நம்ம இதை சுற்றி அப்புறமா ரிக்ஷா பெயிண்ட்டை வச்சு நான் எப்படி எஸ்டிமேட் பண்ணுவாங்க இது சொல்லி தந்துட்டேன். இது எனக்காக நான் டவுன்லோட் பண்ணேன். எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் நான் டவுன்லோட் பண்ணேன். இங்கே பாருங்கள், நீங்கள் பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஐடா பால் என்னங்க இவங்க அப்கிரேட் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. கடுப்பாகவும் நீங்கள் அப்படியே ஒன்று ஸ்டெப் சொல்லி தந்துட்டேன். ஈஸி சார் சாவி என்னங்க இது. அடப்பாவி எல்லாம் கிளைம் பண்ண சொல்லி வெறியேற்றிங்கிறாங்க. இதெல்லாம் வெறிய அவன்தாங்க கேன்சல் கொடுங்க. கேன்சல் கொடுக்க முடியல. அடப்பாவி என்னங்க இது. கேன்சல் கொடுக்கலான்னு பார்த்தேன். இப்போ டிஃபீட் ஐயோ அந்த டிஃபீட் அது இதெல்லாம் வருது வெறியாக யோசி. நான் எல்லாம் தூக்கலை. 3 ரூபா தாங்க கச்சது இதுக்கு. ஆனால் நம்மகிட்ட தான் அல்டிமேட்டட் பண்ணி அண்ட் ஜெம்ஸ் எழுது. என்னங்க இது போங்க. பாவி என்னங்க இவங்க இன்னும் சொல்லி கொடுக்கறது நிறுத்தவே இல்லை. அதுதான் பாருங்க நம்மகிட்ட தான் அல்டிமேட்டட் மணி ஆச்சுங்க. ப்ரீமியம் மட்டும் வாங்க முடியாதுங்க. சாரிங்க, ப்ரீமியம்லாம் வாங்க முடியாது. ஆனால் என்ன நம்ம இந்த மாதிரி காசு போட்டு வாங்கிக்கலாம். நீங்கள் பாருங்க. ஓகே காய்ஸ் பாய். நீங்களே இதை நான் டவுன்லோட் பண்ணி